இப்போ குரூப் 2 பொறுத்தவரை என்ன அப்படின்னா வந்து அதிக அதிகாரங்களோட பதவி அப்படின்னு நகராட்சி ஆணையாளர் பதவி. ஏன்னா அவருக்கு வந்து 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து வீட்டில் உட்காந்து கூட இன்ஸ்டியூட் போகணுன்னு கட்டாயம் கிடையாது. சிலபஸை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு தனியாக டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களோட சேர்ந்து கூட கொஞ்சம் படிக்கலாம். நம்ம எனக்கு தெரிஞ்சு மாலதின்னு சொல்லிட்டு இருக்காங்க, மாலதி ராணின்னு சொல்லிட்டு இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க வந்து தேர்வுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து என்ன சொல்ல அர்ஜுனன் பார்வை தான். என்ன பார்வையை பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்ணை பார்க்குறமா கழுத்தை பார்க்குறமான்ற விஷயம் தான். நம்ம நோக்கம் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஜெயிச்சிடலாம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ் பார்த்தசாரதி, நகராட்சி ஆணையாளர் திருவண்ணாமலை. 2012 நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் வந்து ரிட்டன் தேர்வில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு, டோட்டலாக ஸ்டேட் செகண்டு. குரூப் 2 குரூப் 2A இது வந்து இப்போ வந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 2 பொறுத்தவரை என்ன அப்படின்னா வந்து அதிக அதிகாரங்களோட பதவி அப்படின்னு நகராட்சி ஆணையாளர் பதவி. ஏன்னா அவருக்கு வந்து அதிகாரங்கள் பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பதவி வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே நகராட்சி ஆணையாளர் பதவி வந்து அவர் வந்தோடனே ஜாயின் பண்ண உடனே 3 மாதத்தில் வந்து அவர் வந்து அந்த நகரத்தை அவர் நிர்வாகம் பண்ண வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்துடுது, பொறுப்பு இருக்கும். நம்மளை பொறுத்தவரை ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் குரூப் 2 குரூப் 2Aன்றதெல்லாம் யோசிக்க வேண்டாம். ரெண்டும் ஒரே போஸ்ட்டு தான் நினச்சிக்கோங்க. நீங்கள் சிலபஸ் என்ன அப்படின்னா வந்து பெரும்பாலும் வித்தியாசம் கிடையாது, ஒரே சிலபஸ் தான். அவங்க இன்டர்வியூ போகிறாங்க, இன்டர்வியூ போகலை, இவ்வளோதான். அதனால் அது பெரிய மேட்டரே கிடையாது. நீங்கள் இப்போ மினிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும், இவ்வளோதான். மினிமம் டிகிரி முடிச்சிருக்கணும். இப்போ வந்து பிஎஸ்டிஎம் வேணும்னு கேட்டாங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கடைசி வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டிகிரி வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இங்கிலீஷில் வந்து தமிழ் மீடியம் ரிசர்வேஷனுக்காக தனியாக ஒரு டிகிரி தமிழில் படிச்சுட்டு இருந்தாலும் இருக்காங்க. அதில் வேலைக்கு போனவங்களும் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் வந்து பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடிடு தமிழ் மீடியம், அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கான ஒரு வாய்ப்பை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆரம்ப கட்ட கல்வி 1வது வகுப்புலேருந்தே பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் என்னென்னா வந்து எந்த தகுதி காணும் கல்வி வரைக்கும் உள்ள பகுதி எல்லாமே வந்து தமிழ்லேயே படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தவரை வந்து வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு உண்மையிலேயே பயன் தரக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா. ஏன்னா வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் படிச்சிருக்க முடியும். ஆனால் காசு செலவழிக்க முடியாத இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு இது வந்து நல்ல வாய்ப்பு தான் அரசாங்கம் கொடுத்தது, நல்ல விஷயம். இது டிகிரி வந்து படிச்சிருந்த அத்தனை பேருமே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எழுத முடியும். அதனால் வந்து இந்த டிகிரி தான் படிச்சிருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. எனி டிகிரி கவர்மெண்ட் அப்ரூவ்டு காலேஜஸில் வந்து படித்த எல்லா டிகிரியுமே அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சிலதெல்லாம் போட்டிருப்பாங்க, பிஏ பிகாம் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஆல் டிகிரிஸ் ஆர் எலிஜிபிள், ஈக்குவல் தான். நீங்கள் சித்தா டாக்டர் படிச்சிருந்தாலும் சரி தான், எம்பிபிஎஸ் படித்தாலும் சரி தான், குரூப் 2 எழுதலாம். நான் அவருக்கு வந்து எல்லாமே ஒரே டிகிரி தான், ஈக்குவல் ரேங்க் தான். அதனால் அது பிரச்சனைகள் இருக்காது. டிகிரி முடிச்சிருந்தா எல்லாருமே வந்து குரூப் 2 குரூப் 2A எழுதலாம். சிலபஸை பொறுத்தவரை என்ன வந்து எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் தான். குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கும் ஒரே சிலபஸ் தான். சிலபஸில் எந்த மாற்றம் கிடையாது. இவங்க இன்டர்வியூ வந்து குரூப் 2க்கு மட்டும் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது, மற்ற நான் இன்டர்வியூ போஸ்ட்டை சேர்த்துருக்காங்க. அதனால் நான் அதில் இன்டர்வியூ இல்லை, அவ்வளோதான். குரூப் 2Aயில் வரக்கூடிய போஸ்ட் எல்லாமே நான் இன்டர்வியூவில் இருக்குது. இன்டர்வியூ போகாமல் இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து எடுத்து வந்துடுவாங்க. சப் ரெஜிஸ்டர் போஸ்ட் இருக்குது, அசிஸ்டன்ட் லேபர் இன்ஸ்பெக்டர் வருவாங்க. வேறு சில போஸ்ட் வந்து பழைய 4800க்கு மேலே வந்து கிரேட் பேர் இருந்த எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து அது குரூப் 2ல் இருக்குது. போட்டித் தேர்வுகள் பொதுவாகவே சொல்லணும்னா போட்டித் தேர்வுகள் எல்லாமே வந்து சிலபஸ் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. எல்லாமே வந்து ஈவன் வந்து குரூப் 4க்கும் சிலபஸ் பெரிய வித்தியாசம் இல்லை, யூபிஎஸ்சிக்கு பெரிய சிலபஸ் வித்தியாசம் கிடையாது. எல்லாமே ஒரே காமன் சிலபஸ் தான் இருக்கும். இதில் வந்து தமிழ்நாட்டில் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக அதிகமாக இருக்கும், யூபிஎஸ்சி காமனாக இருக்கும், அவ்வளோதான். இது தவிர்த்து பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது. குரூப் 2 பொறுத்தவரை வந்து சிலபஸ் தான். நீங்கள் வந்து நெட்டு பார்த்துக்குங்க, சிலபஸ் டவுன்லோட் பண்ணுங்கள், சிலபஸ் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதனால் வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. குரூப் 2க்கோ குரூப் 2Aக்கே ஒரே சிலபஸ் தான். சிலபஸ் வைஸ் பார்த்துக்குங்க. எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத பொறுத்தவரை என்னென்னா வந்து இவங்களுக்கு தேர்வர்களுக்கான வயசு அப்படின்றது வந்து அந்த ஓசி கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மற்ற கம்யூனிட்டிஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்
வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்கனாலே வந்து எலிஜிபிலிட்டி வந்து நமக்கு வந்து கணக்கே கிடையாது. 58 வயசுக்குள்ளவரை எழுதலாம். ரிட்டையர்டாக முதல் நாள் வரைக்கும் பாஸ் பண்ணி வேலைக்கு போனால் மறுநாள் வேலைக்கு போகலாம், அவ்வளோதான். இதில் வந்து எந்த வயசு வித்தியாசமும் கிடையாது. ஓசிக்கு மட்டும்தான் 32 வயது நினைக்கிறேன். அது மற்ற எல்லாத்துக்குமே வந்து இந்த கம்யூனிட்டியில் வந்து எந்த ஏஜ் வித்தியாசமே கிடையாது. அதனால் வந்து தாராளமாக எழுதலாம். படிக்க 45 வயசில் படித்து வேலைக்கு வரலாம். அப்படி வந்து ஆளுகளும் இருக்காங்க. நான் ஒரு ட்ரைனிங் வந்து அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் சென்னையில் ட்ரைனிங் போயிருந்தேன். அப்போ என் கூட ஒருத்தர் வந்து நான் 35 வயசில் படித்து பாஸ் பண்ணேன்னு சொன்னேன். அவர் வந்து கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். 43 வயசில் விளையாடிச்சு வந்தவர். திருவண்ணாமலைக்காரர் தான் அவர் பேர் மறந்துட்டேன் நான். ஒரே ரூமில் நானும் ஒரே ரூமில் தங்கியிருந்தோம் சென்னையில். அவர் பேர் மறந்துட்டேன் நான், ஏன்னா 4 நாட்கள் அதிகமாகிடுச்சு. அவர் வந்து 40 வயசு வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவர். பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு அவருக்கு. வேறு என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்து டிஎன்பிசி படித்து பாஸ் வந்தவர். அதனால் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டராக போனார். இதனால் எந்த ஏஜுமே எதுவுமே கிடையாது. நீங்கள் 45 வயசில் 50 வயசில் கூட படித்து பாஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேலைக்கு வந்து என்னென்னா வந்து அந்த நமக்கு வந்து ஓசிக்கு மட்டும்தான் லிமிடேஷன் இருக்குது, மற்றவங்களுக்கு ஏஜ் பிரச்சனை இல்லை. அதனால் இது ஏஜை பற்றி யோசிக்க வேண்டாம். நம்ம ஆண்கள் மக்கள் தொகையில் ஆண்களோட அதிகமாகவோ ஆண்களோட அதை சரிமாதிரியாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அரசு பணியாளர்களாக வந்து வர்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குது, வேலைவாய்ப்புகள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ தேர்ந்தெடுக்கப்படுற நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அதிகமாகவும் இருக்காங்க. ஏன்னா நேச்சுரலாக இயல்பாகவே அதிகமாக படிக்கக்கூடிய ஆட்கள் பெண்கள் வந்து நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா +2 அதிகமாக பாஸ் அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையும் சரி, ஸ்கூலில் காலேஜ் எல்லாத்தையும் பாஸ் அவுட் அதிகமாக வந்து பெண்கள் தான் இருக்காங்க. இது வரைக்கும் என்னாச்சுன்னா குடும்ப பாரத்தோடு சேர்ந்துட்டு என்னென்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு பிறகு 35 வயசுக்கு மேலே என்ன வேலைக்கு போகிறதுன்னு தெரியாமலே நிறைய பேர் என்ன ஹவுஸ் ஒய்ஃபாக வாழ்க்கையில் மாறிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இது அரசு வேலையை பொறுத்தவரை வந்து ஓசியை தவிர்த்து மற்ற கம்யூனிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் வந்து நிறைய இருக்குது. 59 வயசில் எழுதலாம். இப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறப்ப என்னென்னா 40 வயசில் ஒருத்தர் ஆரம்பித்தா கூட வந்து அரசு பணியாளர் ஆகிட முடியும். அது வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து அரசு கொடுத்துருக்கு. பெண்களை பொறுத்தவரை வந்து ஏன்னா குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து சும்மா அரசு பணிகளை வந்து நல்லாவே செய்யலாம். பொதுமக்களை வந்து நல்லா மேனேஜ் பண்ண முடியும். அரசு பணிகளை வந்து சிறப்பாகவும் செய்யலாம். 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து வீட்டில் உட்காந்து கூட இன்ஸ்டியூட் போகணுன்னு கட்டாயம் கிடையாது. சிலபஸை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு தனியாக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களோட சேர்ந்து கூட கொஞ்சம் படிக்கலாம். நம்ம எனக்கு தெரிஞ்சு மாலதின்னு சொல்லிட்டு இருக்காங்க, மாலதி ராணின்னு சொல்லிட்டு இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க வந்து 42 வயசில் தான் வந்து டைப்பிஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி டைப்பிஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட் வேலையை ஜாயின் பண்ணாங்க. டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணி வந்தாங்க. இப்போ இது அவங்க எல்லாருக்குமே எல்லா வயசுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து தேர்வுகளை வந்து ஜெயிக்கிறதுக்கு வயசுன்றது பெரிய விஷயம் கிடையாது. பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் 2 பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களான பிறகு தான் படித்து பாஸ் பண்ணாங்க. அதனால் வந்து ஏஜ்ன்றது ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. அது மாதிரி என்ன பெண்ணா வந்து முடியாது அப்படின்ற மாதிரியும் கிடையாது. ஏன்னா அவங்க தான் அதிகமான சான்சஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா பண்ணலாம். தேர்வுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து என்ன போய் சொல்ல அர்ஜுனன் பார்வை தான். என்ன பார்வையை பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்ணை பார்க்குறமா கழுத்தை பார்க்குறமான்ற விஷயம் தான். நம்ம நோக்கம் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஜெயிச்சிடலாம்.